பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிற படம் தி நன் படத்தோட பிரேக் டவுன் தான் 2018 வந்தது. ஸோ இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நன்னோட அந்த வேலக்குன்ற டீமனோட ஆர்ஜினை சொன்ன படம் தான். அது கண்டிப்பாக இந்த படம் தான். முழுக்க முழுக்க சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அது வந்ததும் தெரிஞ்சு போனதும் தெரிஞ்சு, பட் நடுவில் என்ன பண்ணுச்சு நம்மகிட்ட பெருசாக காட்டல. மேபி நன் 2ல் காட்டியிருப்பாங்களோ, அதோட பிரேக் டவுன் அப்போ பார்க்கலாம். ஸோ இந்த நன் படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இந்த படத்தோட கதை என்னடான்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த காலத்தில் 1952 சமயத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் வந்துட்டு அந்த சர்ச் இருந்துச்சுல, அதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நரகத்திலேருந்து அந்த வேலக் டீமனை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணியிருக்காரு. பட் அந்த சமனிங்கை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி ஜீசஸ் கிறிஸ்டோட அந்த ஒரு பிளட்டை யூஸ் பண்ணி எப்படியோ அதை திரும்ப அந்த இடத்தையே அடைச்சிட்டு இருக்காங்க. அந்த தீய சக்தி பரவக்கூடாதுன்றதுக்காக 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த சர்ச்சில். அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேர்ல்டு வார் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் மேலே பாம்பு விழுந்து அந்த மொத்தமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த நன் பரவற மாதிரி, இந்த வேலக் டீமன் பரவற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ பரவனதை திரும்ப எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ படத்தை ஸ்டார்டிங்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃபார்மர், அந்த ஃப்ரெஞ்சுன்றவர் தான் ஃபஸ்ட்டாக அந்த நன்னோட பாடி தொங்கிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அவர் இன்ஃபார்ம் பண்ண அது டேரெக்டாக வேட்டிகன் சிட்டிக்கே போயிடுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபாதர் ஆண்டனி பர்க் அப்படின்னு சொல்ல போகிறவரையும் சிஸ்டர் ஐரின் அப்படின்னு சொல்ல போகிறவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அவங்க அமைச்சு விட்ருக்காங்க, இந்த இடத்துல நடந்ததை விசாரிக்கிறதுக்காக. எதுக்காக இவங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் முழுக்க அதில் மட்டும் ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டு இருக்கோம். லைக் அவங்க சிஸ்டருக்கான உறுதிமொழியும் எடுத்திருக்க மாட்டாங்க, பட் இந்த இடத்துக்கு அமைச்சிருந்துருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன சொல்லுவார், கடவுளை முழுசாக ஏற்றுக்கிட்டவங்க தான் இந்த ரெலிக்கை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஏன் கடவுள்னா நம்ம கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் தடுமாட்டம் எனக்கு இருந்துச்சு. படத்தோட கடைசியில் கூட அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லலை. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு சுமாரான ஒரு படம் தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா 2 நன்ஸை காட்டியிருப்பாங்க. அதில் ஒருத்தங்க தான் பார்த்தீங்கன்னா அதில் தூக்கமாட்டி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க தான் இந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட் நன். அதுக்கப்புறம் நிறைய நன்ஸ் இந்த இடத்துல இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. சிஸ்டர் ஆனான்றவங்களாம் காட்டியிருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் ஏற்கனவே செத்தவங்க, எப்பயோ செத்தவங்களை வச்சு இந்த நன்னு சித்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வேலைக்குன்றது பார்த்தீங்கன்னா அவங்கள துரத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த ஆன்மா இந்த பூமிக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு ஒரு சோல் தேவைப்படுது. அந்த சோலை சிஸ்டர் ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தூக்கு மாட்டி இறந்துருப்பாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அந்த இடத்துக்கான கீயுமே வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கிட்ட வர வர அந்த சாதா கிராஸ் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் கிராஸாக மாறிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆன்டி கிறிஸ்டன்றதை இந்த இடத்துல நம்ம காட்டிட்டு இருக்காங்க. அங்கே மட்டும் கிடையாது, நம்ம சிஸ்டர் ஐரீனுக்கு இன்னொரு ஷாட்டில் கூட அந்த கிராஸ் தலைகீழாக மாறுறதை இந்த இடத்துல தெளிவாகவே பார்க்க முடியும். சிஸ்டர் ஐரீனு தேடி போகிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஸ்கூலில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலோ மெடிக்கலோ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த பிளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் சீசாவில் பாருங்கள் வேலைக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். வேலைக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு தெரில. அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூமில் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல போர்டில் பாருங்களேன் வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த சைடு கூட பீரியாடிக் டேபிளில் வேலைக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் எழுதுகிற அந்த கிராஸ் வேர்ட் பசலில் கூட சில வார்த்தைகள் வேலைக்குன்றதை தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திரும்ப இடம்லாம் வேலைக்கு. இதே மாதிரி தான் காஞ்சூரிங் 2 படத்துலையுமே லொரேன் வீடு ஃபுல்லாகவே வேலைக்குன்னு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வேலைக்குன்னு இருந்துட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணுற பாடி சோடான்ற மாதிரி அது இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிஸ்டர் ஈனா நடித்தவங்களோட பேர் தெசா ஃபர்மிகா. இந்த பேர் ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் அந்த எட் அண்ட் லொரேன் வாரனா நடித்த வெரா ஃபர்மிகாவோட சிஸ்டர் தான் இவங்க. ஸோ சிஸ்டர்ஸ் 2 பேருமே காஞ்சூரிங் அண்ட் நன் படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஒரே படத்தில் பட் ஒரே ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட்டான படங்களில் அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ண அந்த ஃப்ரெஞ்ச் ஃபார்மர் கிட்டே டேரக்டாக அவங்க போகிறாங்க. அவங்க ஃப்ரெஞ்ச் ஃபார்மர் கிடையாது, ஃப்ரெஞ்ச் கனடியன் ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே அவர் அந்த நன்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வலிவார். அப்புறம் அவங்க சிஸ்டர் நன்னு தெரிஞ்சோடனே ஓ சாரி சிஸ்டர் தெரியாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு சாப்பாடு போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். ஆடுன்றது வேற என்ன, அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா சாத்தானோட சிம்பிள். ஸோ ஆடுக்கான சாப்பாடு போகிறாரு அப்படி மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவர் அந்த வேலை டேக் ஓவர் பண்ண போகுதுன்றதை முன்னாடியே நம்மக்கிட்ட ஃபோர் ஷேடோ பண்ணிட்டாங்க. அண்ட் இவர் தான் அவங்க 2 பேர்த்தையுமே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவார். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் பர்க் ஒரு இடத்துல வண்டியில் இப்போ லக்கேஜ் வச்சுருவார்ல, அந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட் பாருங்களேன், அங்கேயுமே VALAK அந்த வாளுக்குன்றது பிரித்து எழுதப்பட்டிருக்கோம். ஸோ பிரித்து எழுதியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் வந்துட்டு இருக்கும். இது அப்சல்யூட்லி மேக மறைக்கிற ஒரு சீன் தான். பட் இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றத இந்த சீனில் நம்மகிட்ட தெளிவாக காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சர்ச்சுக்குள்ளே போன உடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே தான் மதர் சுப்பீரியர் உட்காந்துட்டு இருப்பாங்க.
அண்ட் அந்த சேருக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு பாம்பு அதோட வாழை தானே கடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா வாழக்கோட ஒரு சிம்பிள், அதை நீங்கள் இன்ஃபினிட்டியாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஷாட்டில் கூட ஃபாதர் பர்க் பார்த்தீங்கன்னா சில புக்ஸ்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பார்ல, அதில் கூட பாருங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். அங்கே தான் வாழக்குன்றதே ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பார். இந்த படத்துலேயே வாழக்குன்னு ஒரே இடத்துல தான் அதோட பேரை சொல்லியிருந்திருப்பாங்க, வேறு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதோட டீமன் அண்ட் அந்த டீமன் கூட நீங்கள் சைடில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதோட நாக்குலேருந்து ஒரு பாம்பு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐ மீன் வாயிலேருந்து பாம்பு வர மாதிரி. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா படத்தோட 2 ஷாட்டில் ஃபாதர் பர்க்கு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சீன் வந்திருக்கும். அந்த சின்ன பையனோட வாயிலேருந்தோ இதே மாதிரி ஸ்னேக் வரும். அதே மாதிரி அந்த ஸ்னேக்னால தான் அவர் கண்ணுமே போகும். அதே மாதிரி ஒரு சீனில் ஃப்ரெண்ட்ஷியை டேக் ஓவர் பண்ணும்போது கூட அந்த இடத்துலையும் அந்த வாயிலிருந்து பாம்பு வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ பாம்புக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு போட்டிருக்கு. ஆர் இந்த டீமனே பாம்பு வச்சு தான் நம்மகிட்ட ரெஃபர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த சர்ச்சில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபாதர் பர்க் பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். யூ பிலாங் டு மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பாட்டு தான். பட் அந்த சாங் லிரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ பிலாங் டு மீ, நீ எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. ஆர் இந்த டீமன் வேலைக்கு இவங்களோட சோல் எடுக்கிறதுக்காக உன் சோல் எனக்கு தாண்டா சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்னவோ அட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியெல்லாம் அடிச்சு முடிச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோட அந்த ஒரு பிளட் எடுத்துகிட்டு போய் அந்த ரெலிக் மூலமாக எப்படி அந்த வேலைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா தரைக்குள்ளேயே அடைச்சிருந்துருப்பாங்க நரகத்துக்குள்ளேயே. பட் அந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு சீனு, அவங்க வந்துட்டு அந்த ரத்தம் திடீர்னு காணாமல் போயிருக்கும் அந்த வேலைக்கு பார்க்கும்போது. என்னடான்னு பார்த்தா சிஸ்டர் ஐரின்னு அவங்க வாயிலேருந்து அந்த பிளட்டை துப்புவாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சீன் இப்போ டேண்ட்லேயும் வந்துச்சுங்க. பிரேக் டவுன் பண்ணும்போது இந்த சீனை மறந்துட்டேன், இப்போ திரும்ப பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த சீனில் கூட நீங்கள் எடுத்து ஜிஜி வந்துட்டு ஈவிலையாக மாறி இருப்பான். மோமோவை பார்த்தீங்கன்னா கொள்றதுக்காக கிட்ட வர மோமோ வாயிலேருந்து சுடுதண்ணியை வச்சு டக்குன்னு ஊற்றி அவனை மனுஷனாக மாற்றிருந்துருப்பா. எக்ஸாக்ட்லி இதே மாதிரியான ஒரு சீன் தான் இங்கே சிஸ்டர் ஐரின் ரத்தத்தை துப்பி அதை அடைச்சிருப்பாங்க. அங்கே அவள் சுடுதண்ணியை துப்பி அவனை மனுஷனாக மாற்றிருந்துருப்பா. ஸோ இந்த 2 சீன் எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுவும் பேய் சீரிஸ் தானே, மேபி இங்கிருந்து கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்கலாம். அது இதே கூட ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டேண்டனுக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ அதை அடைச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. அங்கே தான் மோரிஸோட உடம்புக்குள்ளே அந்த வேலைக்கு பூந்துருக்கு, லைட்டாக அதோட பார்ட் இருக்குது அப்படி மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் டவுன் கிராஸ் உருவாயிட்டு இருக்கும். லேட்டாக 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு நம்ம எடன் லோரியன் போய் டீல் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை கொண்டு போய் அப்படியே காஞ்சூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த இதோட கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது அப்பயே பிளான் பண்ணாங்களான்னு தெரில, பட் எப்படியோ கரெக்டாக அது அமைஞ்சிட்டு இருந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த எடன் லோரியன் ஃபேமிலிக்கு அந்த வேலைக்குன்றது அப்படியே பரவி விட்டுட்டு இருக்கும் போலக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு பரவி இருக்கு. ஸோ இதோட காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கனெக்ஷன். வெல் அவள் தான் கைஸ் எல்லாம் சொல்லுது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.